வக்ஃபு மசோதாவிற்கு எதிராக வாக்களிக்காததால் நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் ஏசியில் ஏற்பட்ட பழுதால் தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். பொட்டணத்தில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எம்பி மாதேஸ்வரனின் வீட்டிலிருந்து கட்டில், பீரோ உள்ளிட்டவை எரிந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தினர். வீட்டில் மாதேஸ்வரனின் தாயார் மட்டுமே இருந்ததாகவும் இது மின்கசிவால் ஏற்பட்ட விபத்து எனவும் போலீசார் தெரிவித்தனர். இரவு ஒரு 11:45 மணி இருக்குங்க. எனக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் நாமக்கலுக்கு வந்துச்சு. நான் நாமக்கல் வீட்டில் இருந்தோம். இந்த மாதிரி நம்ம வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. அம்மா என்ன ஆனாங்கன்னு கேட்டேன். அம்மா வெளியில் வந்துட்டாங்க, அம்மா தப்பிச்சிட்டாங்க, கீழே வந்து வெளியே விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு லைட்டான காயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அணைக்க முடியல, நல்லா பிடிச்சிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு தகவல் உண்டு. அந்த வேகத்தில் நாங்கள் ஓடி வந்தோங்க. இங்கே நாங்கள் வந்துட்டு அணைக்கிற முற்பட்டோம். அங்கேருந்தே ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ரவிக்கிட்ட கூப்பிட்டு சொன்னால் ரவி தான் இன்ஃபார்ம் பண்ண அப்படி ஃபயர் சர்வீஸுக்கு. நாங்கள் இங்கே வந்துட்டு அணைக்கிறதுக்கு வந்துட்டோம். ஒரு பக்கத்து வீட்டிலலாம் இருந்து பைப் லைன் போட்டு தண்ணி பிடிச்சி அணைக்க முயற்சி பண்ணோம். முடிஞ்ச வரலாம் அந்த ரூமோட அடுத்த ரூம்லாம் பெருசாக பரவாத அளவுக்கு அணைச்சி முடிச்சிட்டோம். அது ஒன்றும் தெரில. அம்மா கேட்டால் ஜன்னல்கிட்ட டப்புன்னு சத்தம் வந்தது, யாரோ தட்டுற மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருந்தது, தட்டி கூப்பிட்ற மாதிரி இருந்தது, கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டதுன்னு திக்குன்னு முழிச்சு பார்த்தேன். ஆனால் ஒரே தீஜுவாலையாக தெரிஞ்சுது. அதனால் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. அதை அணைக்கலாமான்னு இப்போ அந்த பெட்டை இழுத்து பார்த்தேன், இழுக்க முடியல. நான் கம்முன்னு வெளியே ஓடியான்ட்டேன். வெளியே ஓடியாந்து பக்கத்து வீட்டிலலாம் தகவல் கொடுத்தேன். அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியலைங்க. இல்லை, அது என்னன்னு சொல்ல முடியல. ஆனால் அம்மா முழிச்சு பார்க்கும்போது தீஜுவாலை இருந்திருக்குது. அதுதான் உண்மை.